ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் 11th எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் தான் இப்போ பார்க்க போகிறோம். 11th மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வுக்கான கால அட்டவணை. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுங்க எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை, அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னையிலேருந்து இதை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் 12th நீங்கள் 11th போனதுக்கப்புறம் எழுதக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் இல்லைங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் டைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸாமினேஷன்ஸ் கமெண்ட்ஸ் அட் 10 AM ends at 1:15 PM. சரிங்களா? ஸோ 10 மணிக்கு ஆரம்பித்து 1:15க்கு உங்களுக்கு எக்ஸாம் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமிங்கை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டும் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 AM to 10:10 AM காலையில் 10 மணிலேருந்து 10:10 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீடிங் தி கொஷின் பேப்பர். ஸோ நம்மளோட வினாத்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக படிக்கணும். அடுத்தது பாருங்கள், அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் கொஷின் பேப்பரை படித்து முடித்ததுக்கப்புறம் 10:10லேருந்து 10:15 வரைக்கும் 10:10 AM to 10:15 AM வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் பை தி கேண்டிடேட். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாம் ஆன்சர்ஸ் கீ இருக்கும் இல்லையா, ஆன்சர் ஷீட்டு, அந்த ஷீட்டு நம்மளோட ஃபோட்டோவோடு தான் வரும் இல்லைங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா நம்மளோடதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மகிட்ட சைன் வாங்குவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் எல்லாம் போகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 10:15 AM to 1:15 PM காலையில் 10:15லேருந்து 1:15 வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் அப்போ தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆன்சர் கீ எழுத ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், எந்த டேட்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பார்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட்ஸை பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்ம லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் நம்ம படிக்கிறோமோ மொழி பாடம் படிப்போம். ஸோ அடுத்தது பார்ட் 2ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கும். பார்ட் 3ல் வந்துட்டு நீங்கள் எந்த குரூப் எடுத்திருக்கீங்களோ அந்த குரூப்பில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னத்தில் இருக்கும் அப்படின்னா பார்ட் 3ல் இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 4/3/2024 திங்கக்கிழமை, 4/3/2024 மண்டே, பார்ட் 1 லாங்குவேஜ். ஓகேவா? திங்கக்கிழமை உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மொழி பாடம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த மொழி எடுத்திருக்கீங்களோ, இப்போ தமிழ்னா தமிழ் இருக்கும், சமஸ்கிருதம் படிக்கிறீங்க அப்படின்னா சமஸ்கிருதம் இருக்கும், உருது படிக்கிறீங்க அப்படின்னா உருது இருக்கும், ஹிந்தி படிக்கிறீங்க அப்படின்னா ஹிந்தி இருக்கும். ஓகேவா? நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு மொதல் நாள் 4/3/2024 அன்றைக்கி உங்களுக்கு நடக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7/3/2024 வியாழக்கிழமை. ஓகேவா? 7/3/2024 தேர்ஸ்டே, பார்ட் 2 இங்கிலீஷ். ஓகேவா? அந்த அன்றைக்கி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் நடக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி எக்ஸாமு, 5, 6 2 நாளும் உங்களுக்கு லீவு, மறுபடியும் 7ஆம் தேதி தான் எக்ஸாமு. ஸோ 2 நாள் இருக்குது இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், 7ஆம் தேதிக்கு அடுத்தது என்றைக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி, 12/3/2024 செவ்வாய்க்கிழமை. ஓகேவா? 12/3/2024 டியூஸ்டே. ஸோ அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 3 அதில் என்ன பேப்பர் இருக்குதுன்னு உங்களுக்கு பாருங்கள். ஃபிசிக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ இது இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி எத்தனை நாள் லீவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8, 9, 10, 11 மொத்தம் உங்களுக்கு 4 நாள் லீவ் இருக்குது. சரியா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த சப்ஜெக்ட்ஸை நல்லா தரவு பண்ணிக்கலாம். ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு நமக்கு அதிக அளவு டைமே இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 14/3/2024 தேர்ஸ்டே வியாழக்கிழமை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாள் கேப் இருக்குது முன்னாடி எக்ஸாமுக்கும் இதுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் நீங்கள் எழுதுவீங்கன்னு பாருங்கள்.
கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ்டு லாங்குவேஜில் தமிழ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நர்சிங், வெக்கேஷ்னல், பேசிக், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு அந்த அன்னைக்கு நடக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 18. ஓகேவா, ஸோ 14க்கு அடுத்தது உங்களுக்கு என்றைக்கு அப்படின்னா 18/3/2024 திங்கட்கிழமை, 18/3/2024 மண்டே. ஸோ முன்னாடிக்கும் இதுக்கும் எத்தனை நாள் லீவ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 நாள் லீவ் இருக்கும், 15, 16, 17. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் அந்த அன்னைக்கு எழுதுவீங்க அப்படின்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரானிக் engineering, basic civil engineering, basic automobile engineering, basic mechanical engineering, textile technology, office management and secretaryship. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எந்த அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 21/3/2024 வியாழக்கிழமை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நடுவு எத்தனை நாள் லீவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாள், 19, 20, 2 நாள் நமக்கு லீவ் இருக்குது. ஸோ இந்த 21ஆம் தேதி நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் உங்களுக்கு 11th லாஸ்ட் எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னா 25/3/2024 திங்கட்கிழமை, 25/3/2024 மண்டே. என்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்டு டயட்டிஸ், டெக்ஸ்டைல் அண்டு ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், நர்சிங்கில் ஜெனரல். ஓகேவா, ஸோ 25ஆம் தேதியோடு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு எத்தனை நாள் உங்களுக்கு கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22, 23, 24 மொத்தம் உங்களுக்கு 3 நாள் கேப் இருக்குது. சரியாப்பா, ஸோ இந்த டைமிங்கை வேல்யூபிளாக யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸை நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணணும்ப்பா. ஸோ நீங்கள் இப்போலேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளியராக ஒரு ஷெட்யூல் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடணும்ப்பா. ஸோ இது மாதிரி எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். சரிங்களாப்பா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்ப்பா, எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.